வணக்கம். நான் உங்கள் கொடிராம். இன்றைக்கி கொடி பறிக்கிற சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழக பாஜகவோட தேசிய செயல்குழு உறுப்பினரான எச் ராஜா ஐயாவை பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி அவரோட கேஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்றைக்கி இல்லை முன்னாடியே சொல்லிட்டாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கனிமொழி எம்பியை பற்றிய அவதூறாக பரப்பின விஷயத்தை பற்றியும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரியார் சிலை உடைப்பை பற்றி பேசினதாகவும் அவதூறாக பரப்பினால அந்த 2 கேஸுக்கும் அந்த கனிமொழி எம்பியை பற்றி அவதூறு பரப்பிய வழக்குக்கு வந்து ஒரு 6 மாதமாகவும், பெரியார் சிலை உடைப்பை பற்றி அவதூறாக பேசியதாகவும் அதுக்கு ஒரு 6 மாதமாகவும், மொத்தம் 6 மாதம் 1 வருஷம் வந்து அவர் மேலே வந்து சிறையில் அடைக்கிறதுக்கான அறிவிப்பு வந்து நீதிமன்றம் அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு வந்து 1 மாதம் வந்து அவருக்கு பெயில் அப்ளை பண்ணுறதுக்காக டைம் கொடுத்துருக்காங்க. அதாவது எம்எல்ஏக்களுக்கான சிறப்பு நீதிமன்றம் அந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், இதை பற்றி நம்ம என்ன பேச போகிறோம்னா, கனிமொழி எம்பியை பற்றி அவதூறாக பேசினார், அவதூறு பரப்புனான்னு சொல்கிறாங்களே, இந்த தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இதை கூட கேவலமாக அநாகரிகமாக கெட்ட வார்த்தையில் கூட பேசியிருக்காங்க நிறைய நபர்கள், அரசியல்வாதிகளை, மூத்த தலைவர்களை. நான் யாரும் குறிப்பிட்டு சொல்ல வரும்ல, இதை கூட கேவலமாக பச்சையெல்லாம் பேசியிருக்காங்க. ஏன் அவங்க மேலெலாம் வந்து வழக்கு பதிவு செய்யலை இந்த அரசாங்கம், இந்த நீதிமன்றத்தை நான் குறை சொல்ல விரும்பல. அது அவங்களோட அறிவிப்பு, அவங்களோட அது விருப்பம். நீதிமன்றம் என்ன முடிவு சொல்லுதோ அதான் ஏற்றுக்க முடியும். நம்ம தனிப்பட்ட கருத்தை நம்ம என்ன சொல்கிறோம்னா அதை சொல்கிறோம். அதே மாதிரி பெரியார் சிலை உடைப்பு அதை பற்றி வந்து அதுக்கு ஒரு 6 மாதம் வந்து வழக்கு பதிவு செஞ்சு சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், பெரியார் சிலை, முக்கியமாக பெரியார் சிலை மிக முக்கியமான இந்துக்கள் கோவிலான மெயினான கோவில்கள்லாம் கோவில் பக்கத்திலே வந்து பெரியார் சிலையை வச்சது மட்டும் இல்லாமல் சிலையில் வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இந்துக்கள் வந்து கும்பிடக்கூடிய சாமிகளை வந்து தெய்வங்களை வணங்கக்கூடிய வந்து முட்டாளு, மூட நம்பிக்கையாளன், மூர்க்கத்தனமானவன், இந்த மாதிரி நிறையா சொல்கிறாங்க. அதை வந்து எழுதி அந்த கல்வெட்டிலே பதிக்கப்படுது. இதெல்லாம் வந்து இந்து மக்களுக்கு வந்து காயத்தை ஏற்படுத்தாதா? இது ஒரு அவதூறு இல்லையா? இதெல்லாம் கண்டுபிடிக்க மாட்டீங்களா இந்த அரசாங்கம், இந்த நீதிமன்றம்? நான் கேட்குறேன், மக்களை நீங்களே சிந்திக்கணும். இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்துக்களுக்கு ஒரு நீதி, மிச்ச மதங்களுக்கு ஒரு நீதி தான் வந்து பல நாட்களாக வந்து வழங்கப்பட்டுருக்கு. நீங்கள் தான் அதுக்கு வந்து முடிவு கட்டணும். இந்த அரசாங்கம் வந்து எதை சார்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இந்த தமிழ்நாட்டில் இதை விட அதிகமாக அவதூறு பரப்புனங்களாம் வந்து வீதியில் ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க. என்னென்னமோ பேசிக்கிட்டு இஷ்டத்துக்கு பிரதமரை பற்றி பேசிக்கிட்டு, பாஜக அரசை பற்றி பேசிக்கிட்டு, எதிர்கட்சியை பற்றி பேசிக்கிட்டு, நிறைய மூத்த தலைவர்கள் எடப்பாடியாக இருக்கலாம், இல்லை விஜயா இருக்கலாம், இல்லை சீமானா இருக்கலாம், யார் வேணால் இருக்கலாம், எல்லாத்தையும் பற்றி கேவலமாக தான் பேசிக்கிட்டு இருக்கானுங்களே. அவனுங்கெல்லாம் வழக்கு பதிவுக்கு போட முடியல, நடவடிக்கை எடுக்க முடியல. குறிப்பாக ஏன் வந்து பாஜகவையும் இந்த இந்துக்களை மட்டும் வந்து டார்கெட் செய்த அரசாங்கம்? நீங்கள் தான் மக்களை சிந்திக்கணும், சிந்திச்சு முடிவு. நன்றி, வணக்கம்.